back to my channel Golden Twig. 2026 ஓட இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ என்னடா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ரீசெட், ரீஸ்டார்ட் அண்ட் ரீஃபோக்கஸ் இன் 2026. ஃபஸ்ட்டு நான் இது வெறும் மதர்ஸ்க்காக பண்ணணும்னு நினச்சேன். பட் ஐ தாட் இது ஒரு காமன் விஷயம், எல்லாருக்கும் இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்துக்கு நான் வீடியோ பண்ணுறேன். என்ன வீடியோ இது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம எப்பயுமே ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருவோம். அண்ட் வருஷம் எண்டில் பார்க்கும்போது அந்த ரெசல்யூஷனை முடிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ அடுத்த வருஷம் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம், ஐயோ அதை முடிக்காமல் விட்டுட்டோமே நினைப்போம் இல்லையா? எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு லேட்டே ஆகாதுங்க. இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் எனிதிங் நியூ இல்லையா? ஸோ இப்போ என்னோட வீடியோ என்ன பற்றி அப்படின்னு சொன்னாக்க, இந்த விஷயத்தை பற்றி தான். ஸோ நம்ம 2026 ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் என்ன யோசிச்சிருப்போம், இந்த ரெசல்யூஷன் பண்ணலான்னு நினச்சி ட்ரை பண்ணியிருப்போம், ஃபெயில் ஆகிருப்போம். ஸோ இந்த மந்த் எண்ட் ஆகிடுச்சு, பிப்ரவரியே வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்த மாதங்கள்லாம் வந்திருக்கும். சில பேர் இன்னும் லேட்டாக கூட பார்க்கலாம் இந்த வீடியோஸை. தட்ஸ் நத்திங் ராங். நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ நமக்கு ஒரு ட்ரிகர் நம்ம ஆரம்பித்தாலே தட் இஸ் அ வெரி குட் திங். ஓகே, இது என்ன கியான் வீடியோவா அப்படின்னாக்கா இல்லை, ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோ தான். அண்ட் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 hours ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அபவுட் ரீசெட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு கோல் யோசிச்சிருப்போம், அது பண்ணியிருக்கவே மாட்டோம், பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போ திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அந்த ரீசெட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும். என்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு கில்ட்டாக இருப்போம். ஐயோ நம்ம இந்த வீடியோ பண்ணலையே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ மை எக்ஸாம்பிள். இந்த வீடியோ பண்ணலையே, உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் கூட இருக்கலாம். வீட்டில் ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கலாம், உங்கள் பர்சனல் க்ரோத்தாக இருக்கலாம், உங்களோட ஹெல்த்தை குறித்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கலாம், உங்கள் கெரியரில் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கலாம், அதை நீங்கள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நமக்குள்ளே என்ன பிக்கஸ்ட் திங் வரும் அப்படின்னாக்கா, ஒரு கில்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரீசெட், ரீஸ்டார்ட் அண்ட் ரீஃபோக்கஸில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணணும். என்ன ரிலீஸ் பண்ணணும்? நம்மளுடைய கில்ட்டை, நம்மளுடைய அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, ஐயோ நம்ம இது பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கை ரிலீஸ் பண்ணணும். ஏன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, தெர் இஸ் அ ரூல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 80-20 ஒரு ரூல் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 80-20 ரூல் என்னென்னா, 80% எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, ஒன்லி 20% தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஒருவேளை நம்ம செய்ய நினச்சது அந்த 80% விஷயத்தில் போயிருந்தாக்க நம்மளால் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, இப்போ 20% நம்ம கையில் இருக்குது. திருப்பி நீங்கள் அந்த ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணதோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக பண்ண முடியாத அந்த விஷயத்தை திருப்பி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரிலீஸ் த கில்ட். அந்த கில்ட்டை விட்டுட வெளியில் வாங்க. திருப்பி ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பேசலாம். ஃபஸ்ட்டு ரிலீஸ் த கில்ட். ஓகே, ரிலீஸ் எப்படி மேடம் பண்ணுறது இந்த கில்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் உங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோலோ என்ன ஒரு விஷயமோ அது போய் பாருங்கள். எதனால் நீங்கள் இது பண்ண முடியலன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு, அதை என்னால் பண்ண முடியலன்ற ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்லுவேன், சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அது கரெக்டுன்னு எடுத்துகிட்டு போகும். அப்படின்ற போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஐம் a failure அப்படின்னு சொன்னாக்க அது ஃபெயிலியராக தான் இருக்கும். இஃப் யூ கீப் ஆன் டெல்லிங் ஐம் a winner, I can achieve அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி அச்சீவ். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இந்த ரீசெட்டில் ரிலீஸ் பண்ணுங்க உங்கள் கில்ட்டை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணுங்க, நமக்குன்னு ஒரு ரொட்டீனை செட் பண்ணணும். அந்த ரொட்டீனை செட் பண்ணும்போது தான் நம்மளால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். என்னங்க ரொட்டீன் அப்படின்னாக்க, நீங்கள் ஒரு விஷயம் எடுத்திருப்பீங்க, அதை முடிச்சிருக்க முடியாது இல்லையா? அந்த முடிச்சிருக்க முடியாத விஷயத்தை நீங்கள் போய் அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு ரொட்டீன் இருந்திருக்கும், அதை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் உங்களோட பாஸ்ட்டில், why you could not achieve this, if you are not able to achieve this, just see நீங்கள் என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பண்ணிவிட்டு அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். சில சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஜேர்னிலேயே பார்க்கும்போது சில விஷயத்தை நீங்கள் ரொம்ப 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 ரொம்ப
ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பீங்க. அப்போ சில ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அந்த ரொட்டீனை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ ரீஸ்டார்ட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் வந்து ரீபில்ட் தான். எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க, லைஃப்பில் நம்ம நினைப்போம் இது முடிஞ்சிருச்சுன்னு. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் அபவுட் மை செல்ஃப், வாட் ஹேப்பன் வித் மீ அப்படின்னா. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் மை கவுன்சிலிங் அண்ட் பிஹேவியர் ட்ரைனிங் ஐ வாண்டட் டூ அண்ட் வெஞ்சர். ஸோ வந்து ஒரு சக்ரிகா சாரின்னு ஒரு வெஞ்சர் க்ரியேட் பண்ணேன். நவராத்திரி, தீபாவளி செம்ம சூப்பர் சேல் பண்ணேன். முடிச்ச உடனே என்னாச்சுன்னா தீபாவளி முடிஞ்ச 2வது நாள்லேயே எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கால் வந்துடுச்சு. எங்கள் அம்மா ரொம்ப பெட் ரிட்டனாக லைக் லிட்டில் மை மாம் கால்ட் அண்ட் செட் ஷீ இஸ் வெரி வெரி சீரியஸ், நீ வந்துடு அப்படின்னாங்க. ஸோ நான் போனேன். அரௌண்ட் 22nd of October போனேன். பார்த்தீங்கன்னா 5th of November she passed away. லக்கிலி காட் கேவ் மீ தட் டைம். நான் அவங்க கூட இருந்து கடைசி நிமிஷத்தில் அவங்க கூட நிறைய பேசுகிறதெல்லாம் பேசி எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த November 5 அவங்க இறந்து எல்லா விஷயமும் முடிச்சுட்டு நான் திருப்பி என்னோடய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னால் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ண முடியல. டோட்டலாக ஒரு மாதிரி ஒரு டல் ஸ்டேட்டு, எங்கே பார்த்தாலும் அம்மாவோட ஞாபகம் அப்படின்னு இருந்தே கிட்டத்தட்ட மோர் தென் மந்த்துக்கு மேலே போயிடுச்சு. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்னால் பண்ணவே முடியல. அப்புறம் நேச்சுரலி நியூ இயர் ஹேப்பன் ஆகும்போது குட்டி குட்டி விஷயங்களில் ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங். நான் வந்து இப்படியே இருக்க முடியாதுன்னு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்னை ரொம்பவே பேம்பர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தே வேர் ரியலி அ கைடிங் ஃபோர்ஸ். இல்லை நீ திருப்பி உன்னோட ரொட்டீன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுனாங்க. ஸோ என்னோட ரொட்டீனை ஐ ஸ்டார்டட் டூயிங். என்னோட ரொட்டீன் எப்படின்னா, காலையில் எழுந்துருவேன், 4 o'clock எழுந்துருவேன். ஐ யூஸ் டு டூ மெடிடேஷன், ஐ யூஸ் டு டூ சம் லெக்ஸ் எக்ஸசைசஸ், அப்புறம் நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். இது எல்லாமே மிஸ்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இல்லை நான் இப்படி இருக்க முடியாது, இப்படி இருந்தால் எங்கள் அம்மாக்கே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஐ ஸ்டார்டட் கோயிங் ஃபார் வாக். ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் திருப்பி வந்து என்ன பண்ணலான்னு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 20ஆம் தேதிக்கு அப்புறமா என்னோட சாரி பிஸ்னஸ் 0, ஒரு போஸ்ட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு நல்ல போயிட்டு இருந்த பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீகெயின் பண்ணி அகெயின் இப்போ வெரி ரீசெண்டாக 26 January ஐ ஸ்டார்டட் வித் அ ஸ்டால். ஓகே, அங்கே போகும்போது நமக்கு திருப்பி எனர்ஜி வரும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் அதெல்லாம். ஸோ அந்த ரொட்டீனை வந்து நான் திருப்பி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய லாஸில் எதில் இருந்தாலும் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பேக் வித் யுவர் ரொட்டீன் யூ கேன் ஜஸ்ட் ரீசெட் யுவர் மைண்ட். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், ரீபில்ட் யுவர் ரொட்டீன்ஸ். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ரொட்டீனே இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அடையிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரொட்டீனை கிரியேட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ரீஃபோக்கஸில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லைங்க, வெரி சிம்பிள் விஷயம். இப்போ ரீஃபோக்கஸோட எக்ஸாம்பிளும் நான் சேர்த்து தான் நான் சொன்னேன் ரீஸ்டார்ட்டோட. இப்போ வந்து ஒய் ஐ குட் நாட் அச்சீவ் அந்த ஒரு நான் ஏன் ஸ்டாக்னேட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு நான் வந்து உட்காந்து யோசிக்கும் போது எனக்கு தோணித்து, நான் எங்கள் அம்மா அந்த அப்பா கிட்டத்தட்ட 1.5 years அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்றதுனாலே அந்த விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணி லைக் டோட்டலாக ஒரு டீமோட்டிவேட்டடாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ நான் வெளியில் வந்து ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங். நான் என்ன பண்ணினா என்னால் வெளியில் வர முடியும் அப்படின்ற நிறைய விஷயத்த நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்கார் இல்லைங்க, யூடியூப் குரு. அவர்கிட்ட போய் அண்ட் திருப்பி இப்போலாம் நிறைய ஏஐ இருக்குது, அங்கேயும் போய் கற்றுட்டு I reinvented myself and I started building my profession. I started working on it. So then I started working on my goals. ஓகே, கோல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னோட நிறைய வீடியோஸில் நிறைய கோல்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் கோல்ஸ் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக கூட ஐ கேன் சென்ட் யூ ஐ ஹாவ் ஆல் அந்த கோர்சஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஐ கேன் சென்ட் இட் டு யூ, கேன் லேர்ன் கோல் செட்டிங். ஸோ அப்படி உங்ககிட்ட எதுவுமே கோல் இல்லையா, ஏதாவது ஒன்று பண்ண முடியலையா, திருப்பி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அந்த கோலை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட கோலை க்ரியேட் பண்ணுங்கள். அது ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். அதில் ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி சக்ஸஸை பாருங்கள். ஸோ எதுவுமே நம்ம கையில் தாங்க இருக்குது, நம்ம கையில் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஸோ என்னுடைய இந்த ரீஸ்டார்ட் அண்ட் ரீஃபோக்கஸ் இன் 2026 இவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் திங்க். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் வேலிட் ஃபீட்பேக்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு see more such videos, do like, share and comment on my video. Thank you for watching. Bye. Have a great day.